பணம் காணாம போச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அண்ணாமலத்தை எவ்வளவு பேசினாங்க. அதே தப்பு தான் திரும்ப இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? இன்னும் புரியலையா? என் ரூம்ல, அதுவும் என் பீரோல வச்சிருந்த பணத்தை காணோம். என்னது? பணத்தை காணோமா? ஆமா, இப்பதான் நான் அங்க எண்ணி வச்சேன். போன் பேசிட்டு திரும்ப போய் பார்க்கறேன், வச்ச இடத்துல பணத்தை காணோம். யாரோ என் ரூமுக்குள்ள வந்து பணத்தை திருடி இருக்காங்க. மாமா, நம்ம வீட்டுக்கு வந்து யார் திருட போறாங்க? வெளியில இருந்து யாரும் வந்து திருடி இருக்க மாட்டாங்க மச்சான். ஆனா வீட்ல இருக்கிறவங்க யாராவது திருடி இருக்கலாம்ல? இருக்காது மாப்ள. நம்ம வீட்ல இருக்கிற யாரோ பணத்துக்காக அப்படி பண்ண மாட்டாங்க. அவசரப்பட்டு யாரையும் சந்தேகப்படாதீங்க. யாரும் பண்ணலனா அங்க வச்சிருந்த பணம் எங்க? இப்படிதான் அன்னைக்கு நகையும் பணமும் காணாம போச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பணம் காணாம போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளா பணம் காணாம போகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? யார் எடுத்தாங்க, என்ன பண்ண போறோன்னு சொல்லுங்க. அதை கண்டுபிடிக்கணும்ல. ஓ, அன்னைக்கு வெண்ணிலா தான் திருடிட்டான்னு ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்போ இன்னைக்கும் அவ தான் திருடிட்டான்னு சொல்றீங்களா? நான் யாரையும் பர்టిక్యులரா சொல்ல, ஆனா வீட்ல இருக்கிறவங்க யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு சொல்றேன். வீட்ல இருக்க யாரோனா இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிறதே நாங்க 5 பேர் தான். நீங்க யார சொல்றீங்க? எங்க எல்லாரையும் தானே? இல்ல புதுசா வந்து என்னையும் என் தங்கச்சியும் மட்டும் சொல்றீங்களா? மாப்ள பொதுவா தான் சொல்றாரு. இல்ல அத்தை, அவரு பொதுவாலாம் ஒன்னும் சொல்லல. எப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்பத்துல இருந்துதான் பணத்தை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுங்க தானே, அதான் எங்களை ஈஸியா திருடிங்கன்னு பட்டம் கட்ட நினைக்கிறாரு. நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் பணத்து மேல ஆசைப்பட்டது இல்ல. எங்க அம்மா அப்பா எங்களை அப்படிலாம் வளர்க்கவும் இல்ல. வான்மதி, அவர்தான் பணம் காணாம போன டென்ஷன்ல பேசுறாருன்னா நீங்களும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, அன்னைக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் தங்கச்சி மேல பழிய போட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் யார் மேல பழி போட இப்படி பேசுறாரோ? யார் மேலயும் பழி போடணும்ன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. எனக்கு காணாம போன என் பணத்தை யாரு எடுத்தாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். இங்க பாருங்கண்ணா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அண்ணாமலை அத்தை செலவுக்கு காசு கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்ல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. அதை தாண்டி வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண தேவை இருக்க போகுது? வேற எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நான் எதையும் மறக்கல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பணத்தெல்லாம் எண்ணி என் பீரோல தான் அதை வச்சேன். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? வீட்ல இருக்க எல்லா ரூமையும் நான் செக் பண்ணோம். எல்லார் பேக்கையும் நான் செக் பண்ணோம். என்ன இவரு இப்படி சொல்றாரு? அப்படி செக் பண்ணா நம்ம மாட்டிப்போமே.